ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் சமூக வலைத்தளங்கள் எவ்வாறு ஒரு சிறிய பிரச்சனைகளை பூதாகரப்படுத்துகின்றன, அவை விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒரு பிரச்சனையை பற்றி அவை தவறான திசை திருப்பல்களை உருவாக்குகின்றன என்பதை பற்றி நேற்றைய தினம் நான் பேசினேன். அதனுடைய இன்னொரு பரிமாணம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் கேரக்டர் அசாசினேஷன், தனிநபர் அவர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பது. இன்றைக்கு இது ஒரு பெரும் போக்காக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக, ஒருவர் இன்னொருவரின் மீது ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குற்றச்சாட்டு என்பது பாலியல் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது பணம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது வேறு சில தனிப்பட்ட விதமான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இருக்கலாம். ஆனால் இந்த குற்றச்சாட்டினுடைய நம்பகத்தன்மை அல்லது உண்மை என்ன சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, குற்றச்சாட்டை முன்வைப்பவருக்கும் குற்றச்சாட்டு யார் மீது முன்வைக்கப்படுகிறதோ அவர்கள் இருவருக்கிடையில் உண்மையில் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது, இதையெல்லாம் பற்றி எந்த விதமான ஒரு ஒரு அறிதலும் இல்லாமல் நமக்கு ஒரு செய்தி முகநூலில் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அதை உடனடியாக உண்மை என்று எடுத்துக்கொண்டு ஆளாளுக்கு அதில் எதிர்வினையாற்றுகிறார்கள். அந்த செய்தியை பரப்புகிறார்கள். அது உண்மையாக இருக்கத்தான் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதிலும் முக்கியமாக அந்த நபர் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரபலமான நபராக இருந்தாலோ அல்லது செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்தாலோ உடனடியாக இந்த தாக்குதல் மூர்க்கமடைகிறது. அந்த நபர் தவறுதான் செய்திருப்பார் என்று ஒரு பொது உளவியலில் உடனடியான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இதை நாம் எந்த அடிப்படையில் இதை செய்கிறோம் என்று யாரும் யோசிப்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக ஒரு சமூகத்தில் பிரபலமாக இருப்பவர்கள், வெற்றிகரமாக இருப்பவர்களின் மீது பலருக்கும் அடிப்படையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் இருக்கும். அந்த காழ்ப்பும் பொறாமையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. டாஸ்தோயெவ்ஸ்கி ஒரு கதையிலே குறிப்பிடுவார். அதாவது ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், உயரமான கோபுரங்களை பார்க்கும் மனிதர்கள் அவை இடிந்து விழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று டாஸ்தோயெவ்ஸ்கி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். இந்த உளவியல் தான் செயல்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு மனிதனை அவதூறு செய்துவிட்டால், கேரக்டர் அசாசினேஷன் செய்துவிட்டால், தான் ஏதோ வெற்றி பெற்று விட்டது போன்றும் தான் ஒரு புனிதன் போன்றும் சிலருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சமூக நோயாக இது மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல மனிதர்கள், நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் அப்படி மிக மோசமாக அவதூறு செய்யப்பட்ட மனிதர்கள் எவ்வளவோ பேர். இது உலகம் முழுக்க நடைமுறையில் இருக்கிறது. நாம் இந்த இடத்தில் ஒன்றை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். சான்றுகள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல், போதுமான புரிதல்கள் இல்லாமல், தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட சூழலிலோ ஒருவர் இன்னொருவர் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாமும் ஒரு துணையாக நிற்பது என்பது உண்மையில் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு கல்லெறிகிற ஒரு மனோபாவம் என்பதை தவிர அதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கல்லெறிகிற மனோபாவத்திலிருந்து தான் அத்தனை துயரங்களும் ஆரம்பமாகின்றன, அத்தனை அவலங்களும் ஆரம்பமாகின்றன. இன்று ஒருவர் கல்லெறிந்தார், நாளை அவர் இன்னொருவரால் கல்லெறியப்படுவார். இதில் பிரபலமான மனிதர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்றில்லை. சில தனிநபர்கள், முகமற்ற மனிதர்கள் கூட வேறு சிலரால் அவர்கள் தாக்குதலுக்கும் கேலிக்கும் அல்லது ஆபாச சித்தரிப்புகளுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு முயன்றாலும் இதை சட்ட ரீதியாக தடுப்பது கடினமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற விஷயங்களில் எதிர்வினையாற்றுவதோ அவற்றை பகிர்ந்து கொள்வதோ நாமும் இந்த அறமற்ற செயலுக்கு துணை போகிறோம் என்பதுதான் உண்மை. சற்று எச்சரிக்கையாக நாம் இருப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் சீர்திருத்தக்காரர்களில் தொடக்க நிலையில் வாழ்ந்தவர் என்று நாம் கேரளாவை சார்ந்த நாராயண குருவை சொல்லலாம்.
ஐயா பெரியார் அவர்களுக்கும் வயதில் மூத்தவர். அவர் திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கிற செம்பழுத்தி என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே அவர் இல்லறத்தில் நாட்டமில்லாமல் ஏறத்தாழ ஒரு துறவியைப் போல இருந்தார். ஆனாலும் அவர்கள் குடும்பத்திலே அவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள். இருப்பினும் கூட அவருடைய மன வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய மனைவி இறந்து போனதற்கு பிறகு முழுமையாக 23வது வயதில் துறவியாக ஆகிவிட்டவர் நாராயணகுரு. நாராயணகுருவினுடைய தத்துவங்கள் இந்த சமூக மாற்றத்திற்கு உரியனவாக இருந்தன. அவர் அத்வைதம், நாமே கடவுள், இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற சங்கரரின் கருத்தை ஏற்பது போல தோன்றும். அது பற்றி நாராயணகுருவே ஒரு முறை சொன்னார், ஆம், அத்வைதம் என்கிற தத்துவத்திலே சங்கரரினுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட சாதி அமைப்பை சங்கரர் ஏற்கிறார், நான் முழுமையாக மறுக்கிறேன் என்று சொன்னவர் நாராயணகுரு. அது மட்டுமல்லாமல் அவர் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஈழவர் சமூகத்திலே பிறந்தவர். அந்த ஈழவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதல்ல, கோயிலின் சுற்றுச்சுவர்களில் அந்த தெருக்களில் கூட நடக்கக்கூடாது என்பதை எதிர்த்து தான் வைக்கம் போராட்டம் நடைபெற்றது, நாம் அறிவோம். அது நாராயணகுருவினுடைய இறுதி காலம் என்று சொல்லலாம். நாராயணகுருவினுடைய தத்துவம் என்ன என்று கேட்டால் மிக எளிமையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதைப் போல அது அமைந்திருக்கும். ஆனால் அதற்குள் நுட்பமான பகுத்தறிவு சிந்தனை உள்ளடங்கி இருக்கும். அவர் சொன்னார், ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே சாதிதான் என்று அவர் சொன்னார். இது ஏறத்தாழ பிற்காலத்தில் திருமூலரினுடைய சொற்களை எடுத்துக்கொண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது போல இருக்கும். நாம் எண்ணி பார்த்தால் ஒரே சாதி என்று சொன்னால் அவர் சாதியை மறுக்கவில்லை என்பதாக ஒரு புரிதல் வரும். கவனித்து பார்த்தால் சாதி ஒரே சாதி என்றால் சாதி இல்லை என்றுதான் அதற்கு அடிப்படையான பொருள். அதுதான் மிக நுட்பமானது. சாதி ஒரே சாதி என்பது சாதியினுடைய இயல்பே ஏற்றத்தாழ்வுடையது, மேல் கீழ் என்பது, அதாவது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று என்கிற வரிசை உலகம் முழுவதும் இருக்கிறது. சாதி அமைப்பு என்பது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று அல்ல, ஒன்றின் கீழ் இன்னொன்று. இதுதான் மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. ஒன்றை அடுத்து இன்னொன்று என்பது உலகத்தில் 1000 தொழில்கள் இருக்கின்றன. இது ஒரு தொழில், அது ஒன்று, இன்னொன்று என்று பிரிப்பது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று என்பது. ஆனால் சாதி என்பது ஒன்றின் கீழ் இன்னொன்று. 1000 சாதிகள் இருந்தாலும் 1000 சாதிகளில் 2 சாதிகள் கூட ஒத்த நிலையில் இருக்க முடியாது. இதைவிட அது கீழ் அல்லது இதைவிட அது மேல் என்கிற நிலையிலே இருக்கும். இதை உடைப்பதற்கு தான் நாராயணகுரு சொன்னார், சாதி இல்லை என்றால் இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள், ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்று சொன்னவர்தான் நாராயணகுரு அவர்கள். அவர் அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய காலகட்டங்களில் இறுதியில் இருந்தார். அப்போது அவர் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார். இருந்தாலும் நாராயணகுருவினுடைய தத்துவங்கள் கேரளாவிலே முதலில் பரவின. அதற்கு பிறகு அது தென்னிந்தியா முழுவதும், இன்றைக்கு இது நாம் சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்தியா முழுமைக்கும் கூட நாராயணகுருவினுடைய பெயர் அறியப்பட்ட ஒன்றாக, நாராயணகுருவினுடைய தத்துவங்கள் ஏற்கப்பட்ட ஒரு பகுதியினராலாவது ஏற்கப்பட்ட தத்துவமாக இருக்கிறது. பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் விவேகானந்தரையும் நாராயணகுருவையும் ஒப்பிட்டு ஒரு மிக நல்ல நூல் ஒன்றை கூட எழுதியிருக்கிறார். எனவே நாராயணகுரு மிக எளிமையான வாழ்வில் இருந்தார். ஆனால் அவருடைய தத்துவங்கள் மிக ஆழ்ந்த பொருள் உடையனவாக இருந்தன. தொடக்க காலத்தில், இன்றைக்கு நாம் சமூக சீர்திருத்தங்களை பேசுவது, சாதி மறுப்பு, இவையெல்லாம் இன்றைக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அது மிக கடினமானது. அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை பேசிய நாராயணகுரு அவர்கள் மறைந்த நாள் செப்டம்பர் 20, 1928 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் அவர் மறைந்து போனார். வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை, அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன்,
இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும், அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதாவது எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இந்த பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்கள் இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும்
ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுகள் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு.